ஆர்கேமில்ஸ் அணியை சேர்ந்த வீரர் பாடி செல்கிறார். ஆர்கேமில்ஸ் அணி வீரர் மிக அருமையாக நடித்திருக்கிறார். சாமி பிரதர்ஸ் அணியை அவர் பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆர்கேமில்ஸ் அணி வீரர் அவர் சிக்கமான புள்ளி எடுத்து விட்டார். இப்பொழுது சாமி பிரதர்ஸ் அணியை சேர்ந்த வீரர் பாடி செல்கிறார். ஆர்கேமில்ஸ் அணியினருக்கு மேல் ஒரு புள்ளி சேர்ந்துள்ளது. இப்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அருமையாக விளையாடி மேலும் ஒரு புள்ளியை பெற்றுவிட்டனர். புள்ளிகளை அதிகமாக பெற்று அதிகம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உனக்கு 2 தடவை வார்னிங் கொடுத்திருக்கேன். இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ணீங்க டீம் எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சு விட்டுரு. வெளிய இந்தா அந்த கிளாஸ் எடுத்து ஊத்து. அதில் ஊத்து. இந்தானே. எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்றைக்குமே கவலைப்பட்டதில்லடா. இன்னைக்கு அதை நினச்சி வேதனைப்படுறேன். ஏன்னு இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு இதே பழைய சாமியா இருந்த கதையே வேறங்க. அண்ணே, ஆணவத்தில் ஆடின அத்தனை பேர் ஒரு நாள் அழிஞ்சு தானே போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி அடி வாங்க போகிறான் பாரு. வாங்குவோம், வாங்க தான் போகிறோம். அண்ணே, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி ஒவ்வொரு மேட்சுக்கும் கூட்டிகிட்டு வரீங்க. ஆனால் எல்லா மேட்ச்லையும் தோத்துட்டு தானே இருக்கும். அதுக்கு அண்ணே பேசாம டீமை கழிச்சலாமா? அரைச்சி டீமை கலைக்கிறாராம்ல. டீமை டேய் தோத்தவன் தான்டா ஒரு நாள் ஜெயிப்பான். நாம் ஜெயிக்கிறோம், புரியுதா? எவ்வளோ பணம் வச்சிருக்க? அண்ணே, கலெக்ஷன் காசு தானே இருக்கு. பசங்களாம் அடிபட்டுருக்குடா, ஆஸ்பத்திரி போகணும்ல, காசு வேணும்ல. அண்ணே, நாளைக்கு கட்டணும்ண்ணே. நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்ப்போம்டா. இன்னைக்கு குடிப்போம், சரியா? காசு கொடுத்து பாருடா. சின்னதாய், ஏய் இங்கே பாரு. நீங்க வரலன்னு அம்மா கோவமா இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஏய் சின்னதாய், ஏதாவது சொல்லு. நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? எங்க அம்மா இறந்த தகவல் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சோமா இல்லையா? ஆமா. இதான் நீங்க வர நேரமா? இல்லம்மா, உங்களுக்காக பாடி எடுக்காம எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுங்க. தப்புதாம்மா. எனக்கு தகவல் தெரிஞ்ச சைக்கிள் எடுத்துட்டு உடனே வர தெரியுமா? இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க மச்சினன் கிட்ட போய் துக்கம் விசாரிங்க.
நகையை வித்து கார் வாங்கியிருக்கோம்டா. பஸ்ல விட்டத கார்ல புடிச்சிடணும்னே. ஏதோ பிடிச்சா போதும். அப்பா பஸ்ஸுக்கு தானே கண்டக்டர் வைப்பாங்க, காருக்குமா? கூவி கூவி டிக்கெட் எத்த வேணாமா? இன்னொரு ஆள் வேணும் இல்லம்மா. ஆனா சம்பளம் கிடையாது. ஐயோ அண்ணே, இல்லடா, சின்ன தாய்க்கு நகையை மீட்டு கொடுக்கணும்ல. இத உங்க சபதமா நான் ஏத்துக்கிறேன். போலாம் ரைட். அண்ணா இங்க இடையிலண்ணே. இடையிலையா? டிக்கில ஏறு ஏறு. அண்ணே உட்காரு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு. அண்ணா எல்லாரும் ஏத்திட்டேனே. ஏத்திட்டியா? நீ போய் உட்காரு. அண்ணா எனக்கு கடலண்ணே. டிக்கில போய் உட்காரு. டிக்கில ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்கண்ணே. அடங்க. மேல போய் உட்காரு. ஓ சரிண்ணே. குமார் வா 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 வா. இங்க பாத்தியா? அண்ணே இப்போ என்னண்ணே பண்றது? என்ன பண்ணுவோம்? இறக்கிடுவா. இறங்க 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 இறங்க. என்னப்பா நீங்க இறங்க. நீங்க தான் யார சொன்னீங்க? இப்ப இறங்க சொல்றீங்க. பஞ்சரே. பஞ்சரா? ஏப்பா 4 வீல் நல்லா தானப்பா இருக்கு. அண்ணே அண்ணே ஸ்டெப்னில பஞ்சர்னே. ஸ்டெப்னியா? அப்படி ஓரமா சொல்லுப்பா. விவரமான இல்ல, அதான் கப்பு முடிச்சிட்ட. சரி சரி. ஸ்டெப்னில பஞ்சராப்பா. பஸ்லயே போயிரும். சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுங்க. என்னங்க டாக்டர் இப்படி சொல்றாரு? அழாதம்மா, பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் என்னடா? என்னையா சின்ன குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டு? என்னாச்சு? நல்ல விளையாட்டு இருந்த பையன் திடீர்னு மயக்கமாயிட்டேன்னே. ஒண்ணுமே புரியலண்ணே. பயந்து போய் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்து பார்த்தா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்கண்ணே. வேற ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. பணம் நிறைய செலவாங்குறாங்கண்ணே. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கண்ணே போவேன்? ஐயா இந்தா வண்டியை ஃபைனான்ஸ்கிட்ட கொடுத்துட்டு டியூ கழிச்சு சொல்லிட்டு மீதி பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டு. வீட்டில் ஏய், நீ போடா, நான் பாத்துக்கிறேன்டா. குழந்தை உயிர் முக்கியண்டா. போடா சரியா? பாத்துக்க. என்னடா பாத்திரத்தை போட்டு உடைக்கிற? என்ன கோவம் உனக்கு? நீ இதுக்கே இவ்வளவு கவலைப்படுறியே? அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உனக்கு? ஐயோ வீட்ல இருக்க நகையெல்லாம் வச்சு கார் வாங்கி கொடுத்தியே, அதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாருமா. இப்ப என்னமா பண்ண போறோம்? ஐயோ கபடி கபடி நம்மள காவடி தூக்க வச்சிருவாருமா. வந்துட்டார்ல தோற. டேய் கொஞ்சம் அந்த ஆளுக்கும் பொறுப்பு இல்ல உனக்கு. சும்மா இருமா. 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருக்குமா, அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? உறுப்பே இல்லாம இப்படி இருந்தா எல்லாருமே உருப்படாம தாமா போவோம். என்ன ஜென்மமோ? என்னங்க எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறுறது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதனால எதுவுமே சட்டை பண்ணாம போயிட்டே இருக்காரு. டேய் நான் கேட்டுக்கிறேன்டா, நீ பேசாம இரு. நீ என்கிட்ட பேசுறதை விட்டு அந்தால முதல்ல அடக்கு. ஏமா அந்த வயசுக்கு சின்ன பசங்களோட சேர்ந்து ஊரா கபடி கபடி சுத்திட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கியாமா? நான் கேட்டா என்ன சொல்றேன்ல. என்னமா நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஆளு? நிறுத்துடா. என்னடா அந்த ஆளு இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உங்க அப்பா யாரு, அவர் எப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரியுமா?
என்னாச்சு? என்னங்க இப்படி பண்றீங்க? விளையாட்டுல எல்லாம் அடிபடதான் செய்யும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? என்னடா பிடிக்கலப்பா, எனக்கு இந்த கபடி பிடிக்கல. பரவாடா, கொஞ்சம் கொஞ்சமா விளையாட அப்புறம் பழகிரும்டா. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்லப்பா. சாமி ஆட்டம் அபாரம்ண்ணே. டேய், நம்ம சாமி எதிரணிக்கல சிம்ம சொப்பனண்டா. நாளைக்கு நம்ம கூட முதல் டீமை சாதாரணமா நினைக்க வேணாம், அசந்தா ஆளை தூக்கிடுவாங்க. டேய், அவங்களுக்குலாம் நம்ம சாமி ஒருத்தம் பதில் சொல்லுவான்டா. என்ன சார் வர சொல்லியிருந்தீங்களா? உன்னால ஒரு காரியம் ஆகணும் சாமி. என்ன விஷயம் சொல்லுங்க. நாளைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீ விளையாடக்கூடாது. ஏன்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நாளைக்கு ஃபைனல்ல உங்களோட மோத போற எஸ்கே காட்டன் மில்ஸ் டீமோட கேப்டன் என் தம்பி தான். இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த டீம்ல 3 பேர் போலீஸுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க எதிர்காலமே மாறிடும். இதுல மட்டும் நீ விட்டு கொடுத்துட்டீங்கன்னா என் தம்பியோட டீம் ஈஸியா ஜெயிச்சிடும். என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க? விளையாண்டு ஜெயிக்க வேண்டியது விளையாடாமல் ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்களா? தப்பு சார். இதை தப்புன்னு நீ நினைச்சினா இதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். விளையாட்டை வியாபாரமாக்குறீங்க. ம், அப்ப முடிவு தான் என்ன? களத்தில் சந்திப்போம் சார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எல்லாரும் வீட்டு பாடம் எழுதியாச்சா? யார் யார் எழுதல எந்திரிங்க. நீ ஏன்டா வீட்டு பாடம் பண்ணல? ஆ? டீச்சர், எங்க அப்பா நேரத்தோட தூங்க சொல்லிட்டாரு. எதுக்குடா? ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மா கூட ஏதோ பேசணுமா. வீட்டு பாடம் நீ தானே பண்ணோம். ஏன் பண்ணல? நீட்டு கை நீட்டு. வலிக்குது அப்பா. இனிமே வீட்டு பாடம் பண்ணாம வருவியா? கை நீட்டு. அங்கன பாரு. கேக்குறல்ல, சொல்லுடா. டீச்சர், டீச்சர், நான் வீட்டு பாடம் பண்ணலனா என்ன அடிக்கிறீங்களே? சரவணாவும் வீட்டு பாடம் பண்ணல, அவன அடிங்க. ஏய் சரவணா, எந்திரா மேல. அவனடா பாக்குற, எந்திரா மேல. அவங்களாவது தப்ப ஒத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க, நீ அமுக்கணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரா. வீட்டு பாடம் பண்ணலையா? கைய நீட்றா, 2 கை நீட்றா. கைய நீட்றா. ஏமாத்துறியா? உட்காரு. இந்த வயசுல எல்லாத்துக்கும் போய் நாளைக்கு யாராவது எழுதாம வாங்க, இருக்குது எல்லாத்துக்கும். டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. நீ வேணா அடிய. டேய், என் குறிப்பாட்ட அடிக்க தெரிஞ்சா நான் எப்பவும் வச்சிருப்பேனேடா. கையெல்லாம் வலிக்குதுடா அப்பா. டேய், உனக்காவது ஒரு கைடா, ஆனா எனக்கு 2 கைடா. வலிக்குதுடா. வலிக்குதுல்ல, அதே மாதிரிதான். ப்ளீஸ்டா, அந்த டீச்சர் நம்மள தனியா வச்சாச்சா கூட பரவாயில்ல. அதுவும் மணிமேகலை முன்னாடி அடினா அடிச்சுட்டாங்கடா. ரொம்ப அசிங்கமா இருக்குதா. அந்த டீச்சர் வந்துச்சுடா. இப்படியா போட்டு புள்ளைய அடிப்பாங்க? ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா சின்ன பசங்க தானே, இப்படி தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் புள்ளைய போட்டு அடிச்சுட்டு. இல்லைங்க, இப்படியே விட்டுறக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். ஏய், சொன்னா புரியாது, புரியுற வயசா இது. நீ வேற. சரிம்மா, நான் கிளம்புறேன். நாளைக்கு மேட்ச் இருக்கு, பார்த்துக்கோ. இதானப்பா சரவண வீடு? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரவணன் யாரு? என் பையன் தான். என்ன விஷயம்? சரவணன் பேர்ல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்டா? அது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அதெல்லாம் தெரியாதுங்க, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னாருங்க. சரிங்க, நான் வரேங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரியான ஆளு, பாத்துக்கோங்க. ஐயா ஐயா, நான் வரேன், நீங்க போங்க, நான் வரேன், கண்டிப்பா வரேன். சீக்கிரம் பையனை கூப்பிட்டு வாங்க. சரி, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
இல்லாதனத்துக்கு எங்க தலையை உருட்டுறீங்க? யோ, எங்கயா சரவண? சார் அவங்க அப்பா கூப்பிட்டு வரேன்னு சொன்னார். என்னைய அப்பா கூட்டு வரான்னு? நீ இருந்து கூட்டு வர வேண்டியதானே? வந்துடுறேன்னு சொன்னார் சார். என்ன சாமி இந்த பக்கம்? சார் இவர் தான் சார் அந்த பையனோட அப்பா. ஓ, இவரு தான் சரவணனோட அப்பாவா? ஆமாம் சார். என்னைய பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி பிள்ளைங்க தான் நாளைக்கு சமுதாயத்தில் பெரிய ரவுடியா வருவாங்க. சார், என் பையன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் இல்லை சார். ஏதோ விளையாட்டா பசங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க சார். விளையாட்டையா? கல்ல எங்க பட்டிருக்கு தெரியுமா? பொட்டுக்குழியில பட்டிருக்கு. அடிபட்ட டீச்சர் ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க. அந்த அம்மாவோட புருஷன் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன் பையன் பண்ண வேலைக்கு என்ன தண்டனை தெரியுமா? 307 attempt to murder. யோ சார், இந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு கூட்டுவாங்க. இந்த மாதிரி பசங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனா தான் திருந்துவாங்க. சார் 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 இருங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சட்ட ரீதியா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறேன். நீ அங்க போய் பார்த்துக்கோ. பையனோட வாழ்க்கை பிரச்சனை சார். விளையாட வேண்டாம். சாமி, சட்டத்தோட நீ விளையாடாத. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். வேற என்னதான் சார் வழி? வழியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நாளைக்கு நான் மேட்ச் விளையாடக்கூடாது, அவ்வளோதானே? நாளைக்கு ஃபைனல் சாமி, சொதப்பிடாதீங்க லாஸ்ட் மினிட்ல. உன் பையன் பண்ண வேலைக்கு என்ன தண்டனை தெரியுமா? 307 attempt to murder. எஸ்கே சிவில் அணியினர் உடனே களத்துக்கு வருமாறு. எங்கடா அவன்? சாமி இந்த பஸ்ல வரலனே, சொதப்பிட்டானே. என்னடா சொல்றீங்க? வெண்ணிலா கண்டுக்குழு அணியினர் உடனே மைதானத்துக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டேய், நம்ம டீமை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், எல்லாம் தைரியமா போய் விளையாடுங்கடா. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். தைரியமா விளையாடுங்கடா. எஸ்கே சிவில் அணியினர் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம டீமுக்கு பலமே சாமி தானடா. அவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லடா. அண்ணே, ஒன்றும் தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற? புலிமேட்டு காட்டில் இன்ஸ்பெக்டர் சாமியும் பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் பேச்சியும் பார்த்தோம். அதை நான் யதார்த்தமாக தான் நினைச்சேன். ஆனா இப்போ தானே புரியுது. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? எஸ்கே காட்டன் மில்லோட கேப்டன் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டரோட தம்பி. அப்படியா? அண்ணே, பணம் பெரிய அளவில் பேசி கை மாறி இருக்குண்ணே. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இந்த ஜென்மத்தில் என் முகத்தில் முடிக்க கூடாதுடா. அண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேனே. சாமி நம்ம ஊருக்கு இப்படி துரோகம் செய்ய நினைக்கவே இல்லை. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊரே உருப்படும். நம்பிக்கை துரோகி. நல்லா சொன்னீங்க. ஆளுங்களையும் மூஞ்சிகளையும் பாரு. ஒன்னும் தெரியாத மாதிரி போறான் பொட்டியை தூக்கிட்டு, செய்யறதையும் செஞ்சுவிட்டு. எப்படி பணம் வாங்கினானோ? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கபடியில கணக்கம்பட்டிக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்படி பண்ணி ஊர் மானத்தையே கெடுத்துட்டியா? மனசாட்சியே இல்லையா? இவ்வளவு காலமா நானும் உங்க அப்பாவும் இதை பத்தி பேசிருப்போமா? உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னுதான். உங்க அப்பா ஒன்னும் தப்பான ஆள் இல்லடா. கபடின்னு அவருக்கு உயிர். ஆனா உனக்காக எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு சொந்த ஊரை விட்டே வந்துட்டாரு.